இவங்க தான் அண்ணாமலை. இவங்க லட்சுமியை பார்க்க வந்திருக்காங்க. ஓ, அந்த சிலை கடத்தின கும்பலுக்கு தலைவியா? மேடம், தேவையில்லாம பேசுறீங்க. விசாரணை போயிட்டு இருக்கு, இப்ப பார்க்க முடியாது. டிஎஸ்பியே இவங்களை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. நீங்க என்னமோ முடியாதுன்னு சொல்றீங்க. பேசி தொலைங்க. மேடம், நீங்க பேசுங்க. அண்ணாமலை, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை இங்க யாராவது அடிச்சாங்களா? யாருக்கும் பயப்பட வேண்டாம். சொல்லு, உன்னை அடிச்சாங்களா? இல்ல. உன்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நான் இருக்கேன், தைரியமா இரு. உங்களை நாங்க எதுவுமே பண்ண முடியாதா? கான்ஃபிடன்ஸா? சார், காணாம போன சிலையும் அண்ணாமலை மேடம் வீட்டில் கிடைச்ச சிலையும் ஒண்ணுதான்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்க எங்க கிளைண்ட் மேல விசாரணை நடத்தக்கூடாது. அவங்கள ரூல்ஸ் படி முறையா கோர்ட்டில் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஜட்ஜு விசாரணைக்கு டைம் கொடுக்குற வரைக்கும் தேவையில்லாம அவங்கள அடிக்கிறதோ மிரட்டுறதோ கூடாது. ஸ்டேஷனுக்குள்ளே வந்து மிரட்டுறீங்களா? ஆமா, நீங்க தான் எதுவாக இருந்தாலும் பேசுவீங்களா? மேடம் எங்ககிட்ட எதுவும் பேச மாட்டாங்களா? சிலைய அவங்க வீட்டில் இருந்து தான் எடுத்திருக்கோம். அவங்க ஆளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்கணும். நீங்க கோர்ட்ல லக்ஷ்மி தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் மேல கை வைக்க கூடாது. என்ன சார், டிஎஸ்பி ஆர்டர்லாம் போடுறாங்க, ஒரு அதிகாரிகிட்டே அதிகாரமா பேசுறாங்க. எப்படி பேசணும்லாம் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா? என்ன இது? மரியாதையா பேசுனா நாங்களும் மரியாதையா பேசுவோம். அப்புறம் ப்ளீஸ் சார், லக்ஷ்மி எதுவும் பண்ணிடாதீங்க. பார்க்கலாம். எனக்கு லக்ஷ்மி கிட்ட தனியா பேசணும். சாரதா சார், வாங்க. ஓகே சார். லாயர் சார், மேடம். நீங்களும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். ஓகே மேடம். அண்ணாமலை, நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல மாட்டி விட பாக்குறாங்க. என்கிட்ட வந்து உனக்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்க நினைக்கிறாங்க. அது எதுவும் நடக்காது. நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உன்னை சீக்கிரமா நான் வெளியே கொண்டு வரேன். நீ என்னை விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் தைரியமா தான் இருக்கேன். அண்ணாமலை, அவர் எப்படி இருக்காரு? இதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா உனக்கு? என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே அது புரிஞ்சு லிமிட்டோட நடந்துக்கோ. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு அண்ணாமலை.